السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. சொல்றோம் இல்லையா? சவுண்ட் வருது இல்லையா? அப்படி வாங்க. வேற மைக் இல்லையா? சொல்லிடுங்க பக்கமா சொல்லிடுங்க. டைம் பிரச்சனையா உங்களுக்கு? வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் சூரா அல் ஹுஜராத் தொடர்ச்சியாக நாம் படித்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன் இந்த வசனத்தை நாங்கள் படித்தோம். ரைட். இந்த வகுப்பில் அடுத்த வசனம் பாருங்கள். 10 வசனங்கள் நாங்கள் இதுவரை படிச்சிருக்கிறோம். 11ஆவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. இந்த வசனத்தை பாருங்க. இதில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு. இது முன்னாலேயும் பல தடவை வந்து ஈமான் கொண்டவர்களே. லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். லா யஸ்ஹர், லா யஸ்ஹர் கௌமுன், அதாவது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். சார், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை லா யஸ்ஹர் பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அதாவது பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச்சிறந்தவர்களாக இருக்கலாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன், வலா நிசாஉம் மின் நிசா, அதாவது எந்த பெண்ணும் வேறு மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் பொதுவாக ஆண்களுக்கு சொன்னால் அது பெண்களும் உள்ளடக்கப்படுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் குறித்து பெண்களையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா நிசாஉம் மின் நிசா அஸா அன் யகூனு கைரம் மின்ஹுன்ன, பரிகாசம் செய்யப்படுவர்கள் பரிகாசம் செய்கிறவங்களை விட அல்லாஹ் இடத்துல சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுக்குள்ள குறை கூற வேண்டாம், குத்தி காட்ட வேண்டாம், பழித்து கொள்ள வேண்டாம். பல கருத்துக்களை குத்தி காட்டுறது வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் பட்ட பேர் சொல்ல வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை குறை கூற வேண்டாம், உங்களில் சிலர் சிலரை தீய பெயர்கள் கொண்டு அழைக்க வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், இப்படி தீயவற்றை குறித்து காட்டும் தீய பெயர்களை கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது. விசுவாசம் கொண்ட பின் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான்,
ஈமான் கொண்ட பின்னால் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் சொல்வது மிக மோசமான காரியமாக இருக்கிறது. யார் ஒமல்லம் எத்துப், யார் தௌபா செய்யவில்லையோ, இந்த செயல்கள் செஞ்சு யார் தௌபா செய்யவில்லையோ, அப்போ இது தௌபாவை வேண்டி நிற்கிற பாவம். அப்படி தௌபா செய்யாமல் இருப்பவர்கள், தௌபா செய்து மீளாமல் இருப்பவர்கள் ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ பாருங்கள் இந்த விளக்கத்தை. முதலாவது இந்த பரிகாசம் செய்கிறது, ஒரு சமூகம் ஒரு ஆளை பரிகாசம் செய்கிறதும் கூடாது. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பரிகாசம் செய்கிறது கூடாது. அது மாதிரி ஒரு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இன்னும் 4 பேரை பரிகாசம் செய்கிறது கூடாது. மொத்தமாக பரிகாசம் என்பது கூடாது. லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். சில பொழுது பரிகாசம் செய்யப்படுறவர் அநீதி இழைக்கப்படுற கட்டத்துக்கு வந்தால், பரிகாசம் செய்யப்படுறவர் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தால் அவருடைய பிரார்த்தனை, அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சுவான். இத்தகி தாவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை அஞ்சி கொள்ளுங்க, அதற்கும் அல்லாஹ்க்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அப்போ எனவே நாம் ஒருத்தரை பரிகாசம் செய்கிறது, ஏளனமாக பார்க்குறது, அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி பரிகாசம் செய்யக்கூடாது. பொதுவாக ஒரு தாயை வச்சு அல்லது தந்தையை வச்சு அல்லது பிள்ளைகளை வச்சு அல்லது உடல் குறைகளை வச்சு பரிகாசம் செய்யும். அது மாதிரி மார்க்க விஷயத்துலையும் பரிகாசம் வரக்கூடாது. மார்க்க விஷயத்தில் பரிகாசம் செய்கிறது, ஏளனம் செய்கிறது, மற்றவங்க சிரிக்கணும் என்பதற்காக வேண்டி பொய்யான கதைகள், பொய்யாக பேசுகிறது, இதெல்லாமே மார்க்கத்தில் கூடாத விஷயங்கள். குறிப்பாக அல் இஸ்திஹ்ஸா, அது மாதிரி சுஃப்ரி, அதாவது இழிவாக பேசுகிறது, இந்த பரிகாசம் செய்கிறது, அது எந்த வகையில் இருந்தாலுமே தடுக்கப்படும். மார்க்கத்தில் விஷயத்தில் இப்போ ஒரு ஆள் நல்ல மார்க்கத்தோட, நல்ல தொழுகையோட, இபாதத்தோட, இஸ்லாமிய வரையறைகளை பேணி மார்க்க கல்வி கற்றுக்கொண்டு மார்க்கத்தோட தொடர்பாக இருக்கும்பொழுது அவங்களோட பழகிறவங்க அந்த தொடர்பு இல்லைன்னா அதை ஒரு பரிகாசமாக செய்வாங்க. அப்படி தானே? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே மார்க்கத்தோடு இருந்தால் கரெக்டாக மார்க்கத்தை பின்பற்றினா கூட பரிகாசம் செய்வாங்க. இன்றைக்கு மார்க்கத்தை நம்ம சரியாக பின்பற்றினா கூட பரிகாசம் செய்வாங்க. அப்போ நாங்கள் சாதாரண ஒரு விஷயத்தில் பரிகாசம் செய்யக்கூடாதுண்டா மார்க்க விஷயத்தில் பரிகாசம் செய்கிறது, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, மார்க்க விஷயத்தில் பரிகாசம் செய்கிறது என்பது ரித்தத், மதம் மாத்திர அளவுக்கு அவரை கொண்டு போய் விட்டுரும். இந்த ஹிஜாப் விஷயத்தில், ஆண்கள் பொதுவாக தாடி விஷயம், அது மாதிரி இந்த கரண்டை காலங்கள் ஆண்கள் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் கரெக்டாக பின்பற்றுவாங்க ஆண்கள், இஸ்லாமத்தோடு வாழ்கிறவங்க. அதை சிலர் பரிகாசம் எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மார்க்கத்தில் சின்னதுன்னு ஒன்று இல்லை, அவங்களோட பார்வையில் சின்னதாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை இதெல்லாம் மார்க்கத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அதை செய்கிறவங்களை கூட ஏளனமாக பார்ப்பாங்க. அப்போ அது அவங்களோட உள்ளத்தில் உள்ள தக்குவா, அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற இறை உணர்வு என்பது பரிகாசம் செய்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, சில போல நீங்கள் தொழுது கொண்டு இபாதை செஞ்சு தொழுகை வணக்கம் இல்லாதவங்களை பார்த்து பரிகாசம் செய்கிறது, அதுவும் கூடாது. அது என்ன செய்யணும்னா எங்களோட இபாதத்தை அது நாளடைவில் இல்லாமல் ஆக்கிடும். நாளடைவில் எங்களோட இபாதத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, நல்ல சொத்து செல்வத்தோடு இருக்கிறீங்க, கொஞ்சம் வசதி இல்லாதவங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் ஏதாவது புதுசாக எடுக்கணும், புதுசாக செய்யணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது இவங்களுக்கு தேவையா? அது நமக்கு தேவையில்லை. யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நமக்கு முன்னால் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பரிகாசம் என்பது இருக்கவே கூடாது. நகைச்சுவை வேறு, பரிகாசம் என்பது வேறு. பரிகாசம் என்பது உள்ளத்தை காயப்படுத்தும், பலர் உள்ளத்தை அது உடைச்சிடும். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் யாரும் எந்த ஒரு சமூகத்தையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். பெண்கள் குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், பெண்கள் எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏன்னா நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறதல்ல உண்மையான வாழ்க்கை. நாங்கள் நினச்சிட்டு இருப்போம் நாங்கள் நல்லவர்கள், எங்களை விட நல்லவர்களாக அவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் தான் சொல்கிறான். அஸா ஐயகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன. அதே மாதிரி வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், நீங்கள் குத்தி காட்டுறதுக்கு, குறைகளை சுட்டி காட்டுறது, குத்தி காட்டுறது, அதாவது குறைகள், அதை நாம் ஒரு விஷயத்தை கண்டா அவங்களுக்கு ரகசியமாக போய்த்து அழகாக சொல்லலாம், குறைகள் அவங்க திருந்துற நோக்கத்தில் சொல்லலாம். ஆனால் இங்கெல்லாம் சொல்கிறது குத்தி காட்டுறது,
காயப்படுத்துறதுக்காக வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களில் சிலரை குத்தி காட்ட வேண்டாம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பாவம் செஞ்சு தௌபா செஞ்ச ஒரு விஷயம், அல்லது இன்னொரு ஆள் பாவம் செஞ்சது உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தௌபா செஞ்சது உங்களுக்கு தெரியாது. அவங்க தனிமையில் அல்லாட்ட கேட்டிப்பாங்க. பழைய விஷயங்கள் இருக்குது தானே, 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால், 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்களை வச்சு குத்தி காட்டுறது நிறைய சர்வசாதாரணம் முடியும். இப்போ யாராவது ஒரு நல்ல மார்க்கத்தோடு இருந்தால் உங்களோட வாப்பா எப்படி, உங்களோட அம்மா எப்படி, குடும்பத்தில் சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் மார்க்கம் சொல்லுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ படிக்கிற காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருப்போம், அதெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவான். ஒருத்தர் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. ஹிதாயத் கிடைக்கிறது என்பது எப்போ கிடைக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அதனால் நீங்கள் அப்படி இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, உங்களோட வாப்பா அப்படி இருந்தாங்க, உங்களோட அம்மா அப்படி இருந்தாங்க, நீங்கள் இப்படி இருந்தால் தானே இப்போ தானே மார்க் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. அல்லது நான் உங்களோட மார்க்கத்தில் சீனியர் அப்படி நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அறிவு உள்ள மார்க்கத்தில் நாங்கள் எல்லாம் இப்போ 30-40 வருஷமாக முன்சபில் தொழுகிறாக்கள் அப்படின்ட்டு. உங்களுக்கு சொர்க்கத்தை யார் எழுதியிருந்தது, அடுத்த நிமிஷம் நரகவாதி ஆகலாம். அலேசா சஹீஹ் புகாரில் வருது, ஒரு மனிதர், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு மனிதர் யுத்த காலத்தில் எல்லா சஹாபாக்களையும் மிஞ்சி என்ன செஞ்சார், கொலை செஞ்சுட்டு போகிறார். அப்போ பார்க்குற சஹாபாக்கள்லாம் வியந்து சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதின்னு. ரசூல்லா சொன்னாங்க, இவர் நரகவாதின்னு. ரசூல்லாவோட இருக்கிறார், ரசூல்லாவோட அணியில் இருக்கிறார், காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி இஸ்லாத்துக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சு போகிறார். ஆனால் ரசூல்லா சொன்னாங்க நரகவாதின்னு. இப்போ சஹாபாக்கள் வாதான் சொர்க்கவாதி, இதுதான் நம்மளோட பார்வை. அப்போ ஒரு சஹாபி இதை போய் பின்னால் போய் பார்த்தார், என்ன நடக்குது, ரசூல்லா சொன்னாங்களே இவர் நரகவாதின்னு. போய் பார்த்தா அவருக்கு ஒரு அம்பு குத்துது, அதை வலி தாங்க முடியாமல் மீண்டும் என்ன செய்கிறாரு, தன்னை குத்தி தற்கொலை செஞ்சு மௌத்தா போகிறார். அப்போ அவர் என்னத்துக்காக வேண்டி யுத்தம் செஞ்சிருக்கிறார், அவரோட குலம் கோத்திரம் பெருமைக்காக. அப்போ கடைசி இந்த நிலையை பார்க்கலன்னா எல்லாரும் நினச்சிப்பாங்க சொர்க்கவாதின்னு. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லை யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா ஒரு பாவியை கொண்டும் இந்த தீனை பலப்படுத்துவான். மிகப்பெரிய பாவியாக இருப்பார், ஆனால் அவர் மார்க்கத்தில் பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அல்லாஹ் தஆலா கடைசி நேரத்தில் அவரை கைவிட்டுருவான், தூக்கி எறிஞ்சிருவான். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். நாங்கள் என்ன ஒரு விஷயத்தில் இருந்தாலும் நாங்கள் எங்களோட நஃப்ஸை பக்குவப்படுத்துறது, எங்களோட நஃப்ஸை பாதுகாக்கிறது, இல்லை கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களோட குறைகளை சொல்லி காயப்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்களோட வாழ்க்கை முடியல, அடுத்த நொடி நம்மளோட நிலைமை எப்படி ஆகும்னு தெரியாது. அதனால் எங்களோட வாழ்க்கை மௌத்து வரைக்கு ஈமானோட இஹ்லாஸோட தக்வாவோட இருக்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் பார்க்கணும். அப்படி ஏதாவது முன்ன பின்ன ஆயிட்டுதுன்னா மன்னிப்பு கேட்டுறோம். சார் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், குறித்த நபர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ குத்தி காட்டக்கூடாது. அதை ரகசியமாவோ பரகசியமாவோ அல்லது வேறொரு ஆள்கிட்டையோ அல்லது நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட அல்லது அவங்களுக்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ குத்தி காட்டக்கூடாது. எந்த ஒரு குறையை சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை சொல்லி அவங்க பல வருஷம் அவங்களே மறந்திருக்கிற விஷயத்த நாங்கள் தோண்டி அவங்களுக்கு முன்னால் சொல்கிறது, இது என்ன செய்யக்கூடாது, இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பெயர்கள் சொல்லக்கூடாது. லகபிட பன்மை அல்காப். பாருங்கள், இதில் வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் தான். லா யஸ்ஹர்னா பரிகாசம் செய்ய வேண்டாம். கௌம் கூட்டம். ஹைர்னா சிறந்தது. ஹைரம் மின்ஹும். வலா நிசா மின் நிசா பெண்கள். வலா நிசா மின் நிசா எந்த பெண்களையும். அசா ஐயக்குன்ன ஹைரம் மின்ஹுன்ன. வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் அல்காப். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒருவர் இன்னொருவருக்கு உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பட்ட பேர் சூட்ட வேண்டாம். பட்ட பேரில் லகப்னா பட்ட பேர், அல்காப் பட்ட பேர்கள். இஸ்ம்னா பேர், லகப்னா பட்ட பேர், குனியாண்டி இது அது புனை பேர். இது மூணும் பயன்படுத்தப்படும். அரபுல ஹதீஸுகளில் எல்லாம் பயன்படுத்தப்படுறது. இப்போ உதாரணமாக லகப்னா நல்லது மிகுது கெட்டது மிகி. நல்லது சொல்கிறது தப்பு கிடையாது, நல்லது சொல்கிறது அவருக்கு பொருத்தமானது, நல்ல பட்ட பேர்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தீயப்பட்ட பேர் இது மோசமான கருத்துக்களை உடையது, அந்த பட்ட பேர்கள் கூடாது. இப்போ லகப்னா உமர் அல் ஃபாரூக், லகப் அது உமர் அவனோட பேர். உமர் இப்னுல் கத்தாப் பட்ட பேர் அல் ஃபாரூக் இல்லை சார். அது மாதிரி அபூபக்கர் அஸ் சித்தீக் அப்படி நிறைய இருக்குது. அது மாதிரி
குன்னியத்தை எடுத்துக்கிட்டால் அபு உம்முண்டு வாரது. அபு ஹுரைரா, அபு தர்தா, உம்மு சலமா, உம்மு சுலைம், இப்படி வாரது பெயர்கள் பொதுவானது. இப்போ இந்த லக்கபில் நல்ல லக்கபுகள் நிறைய ரசூலாவே சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இமாம்களுக்கு அல் ஹாஃபிஸ், அல் இமாம், ஷேகுல் இஸ்லாம், அப்படி நிறைய இருக்குது. அவங்களுக்கு அதாவது பட்ட பெயர்கள் அவளை சுட்டி காட்டுறதுக்காக அடையாளமாக சொல்லக்கூடியது. அது அல்லாமல் நாங்களாக வச்சுக்கொள்கிற பட்ட பெயர்கள், மோசமான தீய பெயர்கள் தானே, அந்த மாதிரி பெயர்கள் கூடாது. அந்த மாதிரி பெயர்களால் சில பட்ட பெயர்கள் சர்வசாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கு வச்சு அதே அப்படியே பழைய போயிடும் பட்ட பெயர்கள். அது கூடாது. மோசமான தீய பெயர்கள் இப்போ பாடசாலையில், மதரசாக்களில், ஸ்கூலில் அது மாதிரி பிள்ளை நண்பர்களோட பழகும் பொழுது பேரே தெரியாது, மோசமான பட்ட பேரை சொல்லி சொல்லி சொல்லியே அவங்கள அழைப்பாங்க. அப்போ அந்த பட்ட பேர் சொல்வதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொன்னால், வலா தனாபஸு பில் அல்காப். அப்போ பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்காதீர்கள் என்றால், இல்லை நாம் விளங்கிக் கொள்ளணும் என்றால் தீய பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கக்கூடாது, மோசமான பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கக்கூடாது. அதெல்லாமல் நல்லதை கொண்டு என்ன செய்யலாம், அழைக்கிறதுல தப்பு கிடையாது. பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பாதல் ஈமான். இப்படி ஈமான் கொண்ட பிறகு இந்த மாதிரி தீய பெயர்கள் சொல்லி அழைக்கிறதெல்லாம் மிக மோசமான காரியமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை சொல்லி போட்டு சொல்றான், வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் இந்த விடயங்கள் செய்து இதை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இதை விடவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த பழக்கம், அதாவது பரிகாசம் செய்கிறது பெரிய பாவம், அல்லாஹ் தௌபா செய்ய சொல்கிறான். சில பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சால் மன்னிக்கப்படும், இஸ்திக்ஃபார் செஞ்சால் மன்னிக்கப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது மாதிரி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அது மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அடிக்கடி நான் சொல்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்தம் ஒரு நாளைக்கு சொன்னால், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மியத மர்ரா ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மித்ல ஜபதில் பஹர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 விடுத்தம் சொன்னால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இது புகாரி முஸ்லிம் வார செய்தி. அப்போ இதெல்லாம் தொழுகை, 5 நேர தொழுகை, ஒரு தொழுகை அடுத்த தொழுகை கிடைப்பட்டதை மன்னிக்கும். நோன்பு அடுத்த நோன்பு கிடைப்பட்டது சரியா நீங்கள் நோற்றால் மன்னிக்கும். இதெல்லாம் சிறு பாவங்களை. பெரும் பாவங்கள் தௌபா செய்யணும். தௌபாண்டா அதுக்கு பல ஷரத்துகள், நிபந்தனைகள், வரையறைகள்லாம் இருக்குது. பாவத்தை நம்ம முழுமையாக விடணும், அல்லாஹ் இடத்துல கவலையோட மன்றாடி உடைந்து போய் அழுது மன்றாடி அல்லாஹ் இடத்துல தனிமையில இருந்து கேட்கணும். அந்த பாவத்தை நான் இதை போல திரும்பி செய்ய மாட்டேன் யா அல்லாஹ்னு உறுதி சொல்லணும். அப்புறம் வாழ்க்கையில் அந்த பாவத்தை திரும்பி செய்யாமலே இருக்கணும். அதுதான் தௌபா. அப்போ இந்த தௌபா யார் செய்யவில்லையோ ஃபஉலாயிக ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். அப்போ ஸாலிமூன்னு சொன்னால் பாவம் எல்லாமே துல்ம் தான், பாவம் எல்லாமே துல்ம், அநியாயம். அப்போ வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஸாலிமூன், யார் பரிகாசம் செய்கிறாங்களோ அல்லாஹ் இடத்துல அவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயம் செய்யப்படுவர்கள் யார்? இப்படி அழைக்கப்படுவர்கள், இழிவுபடுத்தப்படுவர்கள், ஏளனப்படுத்தப்படுவர்கள், இவங்க அநியாயம் செய்யப்படுவாங்க. அப்போ அநியாயம் செய்கிறவங்களுக்கு அநியாயம் செய்யப்படுறவர்கள் பிரார்த்தனை செஞ்சால், எதிராக பிரார்த்தனை செஞ்சால், அப்போ அல்லாஹ் இடத்துல அதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ பரிகாசம் செய்கிறது கூடாது. அதே மாதிரி குறிப்பாக எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும், எந்த பெண்களும் எந்த பெண்களையும் என்ன செய்யக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது. தவறுகளை, குறைகளை, பழைய பழைய கதைகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது, பட்ட பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. இந்த தவறுகள் செஞ்சால் நம் வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இப்போ என்னென்னா, நாங்கள் தொழுகிறோம் தானே, நோன்பு வைக்கிறது தானே, இபாதத் செய்கிறது தானே, மார்க்க விஷயங்களோட ஈடுபாட்டோட இருக்கிறது தானே, நாங்கள் அமல் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நாங்கள் செய்கிற அமல்கள் இந்த விடயங்களால் அழிஞ்சு கொண்டு போவோம். அமல் செய்கிற பெரிய விஷயம் இல்லை. சுப்ஹானல்லாஹ்னா அமல், அல்ஹம்துலில்லாஹ்னா அமல், லா இலாஹ இல்லல்லாஹ் அமல். அது லேசு, அல்லாஹ் லேசுப்படுத்தி வச்சிருக்கிறான், அல்லாஹ் அதை லேசாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அதை பாதுகாக்கிறது கஷ்டம். பாதுகாக்கணும். அமல் செய்கிறது லேசு, ஆனால் பாதுகாக்கிறது கஷ்டம். நினைச்சேனே, நாளைக்கு ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்ததுருன மனில் முஃப்லிஸ், நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறது ஞாபகம் பண்ணிட்டு போகிறேன். நாளை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமாண்டு? முஃப்லிஸ், முஃப்லிஸ்ன்னு சொன்னால் வங்குரோத்து நிலை அடைந்தவன், திவாலாகி போனவன்.
அப்படின்னால் எந்த ஒரு சேமித்தது சம்பாதிச்ச ஒன்றும் இல்லாதவன் யார்? ரசூல்லா கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன யார்கிட்ட தீனார் தீர்கம் இல்லையோ, காசு பணம் இல்லையோ அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்மளோட சிந்தனை. அப்போ ரசூலா சொன்னாங்க, அவர் இல்லை. இந்த உலகத்தில் காசு இருக்குது இல்லாமல் போகும், அது அது இயல்பு. இன்றைக்கு பணக்காரர் இருப்பாங்க, நாளைக்கு வசதி இல்லாமல் போவாங்க. இன்றைக்கு வசதி இல்லை, நாளைக்கு வசதி வரும். அது போவும் வரும். அல்லாஹ் தருவான் எடுப்பான், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. சில பொழுது நாங்களும் அந்த மாதிரி நான் நினச்சிருப்பேன்டா, நாங்கள் எப்பயுமே ஒரே நிலையில் இருப்போம்னு நினச்சிருப்போம். நாங்கள் எப்பயுமே செல்வந்த நிலையில் இருப்போம், எப்பயுமே பணக்காரராக இருப்போம், எப்பயுமே இந்த மாதிரி தான் இருப்போம் நம்ம நினைப்போம். அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நினைப்பு நம்மளை பெருமைக்கும் அடுத்தவர்களை இழிவாக்குறதுக்கும் விட்டு சென்று விடக்கூடாது. அப்போ எனவே நாளை மறுமையில் உண்மையான நஷ்டவாளியார் மறுமையில் வருவார். அவர் நிறைய அமல் செஞ்சிருப்பார், தர்மங்கள் செஞ்சிருப்பார், வணக்கம் வழிபாடு எல்லாம் செஞ்சிருப்பார். ஆனால் அவருக்கு எதிராக வருவாங்க. லரபனி ஹாதா, இவன் எனக்கு அடித்தான், இவன் எனக்கு ஏசினான், எனக்கு அநியாயம் செஞ்சான், யா அல்லா யா அல்லான்னு வரும்பொழுது எல்லா நன்மைகளும் இவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் எடுத்து அப்படி என்ன செய்யப்படும்? வருவங்களுக்கு கொடுக்கப்படும். வருவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, வாரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவருடைய நன்மைகள் இல்லாமல் போயிடும், முடிஞ்சிடும். இப்போ என்ன செய்யறது? இவருடைய வரக்கூடிய மக்களுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இவர் கொடுக்கப்படும். நன்மைகளை மலை போன்று கொண்டு வந்தவர் போகும்போது, அல்லாஹ்விடத்துல போகும்போது எப்படி போறார்? பாவங்களை மலை போன்று சுமந்து கொண்டு போறார். இவர் தான் நஷ்டவாளி. அப்போ எனவே இந்த மாதிரி நாம் செஞ்ச நன்மைகளை அடுத்தவங்களுக்கு பங்கு வச்சிடக்கூடாது. இந்த விடயத்தில் யாராவது நம்ம அப்படி செஞ்சிருந்தா, யாருக்காவது இந்த விடயத்தில் நாம் அப்படி செஞ்சது எங்களுக்கு அது தெரிய வந்து உள்ளத்தால் நாங்கள் உணர்றோம் என்றால் நாங்கள் தௌபா செய்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பெரிய அநியாயக்காரர்களாக இருப்போம். இது வளமையாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் தான். அடுத்தது பாருங்க, 12வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுகும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். கஸீரம் மினல்-ظن யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, எண்ணங்களில் அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத-ظن இஸ்முன், ஏனென்றால் பாவங்களில் சிலது பாவமானது. இன்ன பஅத-ظن இஸ்முன், பாவங்களில் அந்த எண்ணங்களில் சிலது. இன்ன பஅத-ظن, எண்ணங்களில் சிலது இஸ்ம், பாவமானது. எனவே வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி என்ன செய்யக்கூடாது? புறம் பேச வேண்டாம். அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். தன்னுடைய சகோதரின் மாமிசத்தை அவர் இறந்திருக்கும் நிலையில் புசிக்க யாராவது விரும்புவீர்களா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, மரணித்த ஒரு சகோதரருடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா? அப்படி இல்லை, நீங்கள் வெறுப்பீர்கள். அப்போ அதை உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வெறுத்து போவீங்க. ஆனால் அதைத்தான் நீங்கள் இந்த வேலை செய்வதனூடாக செய்கிறீர்கள் என்பது அல்லாஹ் உணர்த்த வாரான். எனவே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள்னா அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லா இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் தௌபாவை பாவமீட்சியை ஏற்பவனாக இருக்கிறான். அவன் ரஹீமாக, கிருபையுடையவனாக, அன்புடையவனாக இருக்கிறான். இவ பாருங்க, எண்ணங்கள். ஈயாக்கும் வதன்ன ஃபஇன்ன தன்ன அக்ஸபுல் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏனென்றால் ஃபஇன்ன தன்ன அக்ஸபுல் ஹதீஸ், தீய எண்ணங்கள் தான் பேச்சுக்களில் மிக பொய்யானது. இப்போ எந்த ஒரு கட்டத்திலையுமே நல்லெண்ணம் என்பது வாழ்க்கையினுடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய ஹுஸ்னுத்தன் பில்லா, ஹுஸ்னுத்தன் பின்னாஸ், ரெண்டு வகையாக நல்லெண்ணம் இருக்கணும். அல்லாஹ்வோடும் நல்லெண்ணம் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்ததை அதிகமாக நினைக்கணும். அல்லாஹ் தந்ததை அதிகமாக நினைக்கணும். அல்லாஹ் தராதை பற்றி நாங்கள் நினச்சி நன்றியை குறைச்சி கொள்ளக்கூடாது. எப்பயுமே அல்லாஹ் தந்த விஷயங்கள் கோடிக்கணக்கானது இருக்குது, அதை பற்றி நம்ம நினைக்கணும். அது ஹுஸ்னுத்தன் பில்லா.
அதே மாதிரி அல்லாஹ் என்ன துவாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் என்ன காயப்படுத்த மாட்டான், அல்லாஹ் என்ன வேதனை செய்ய மாட்டான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று எல்லா வகையிலும் நல்லெண்ணம் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மனிதர்களோடு நடக்கும் பொழுது நீங்கள் எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. யூகங்களையே இன்றைக்கு மனிதன் அதிகமாக நொந்து கொள்வது, அதிகமாக கவலைப்படுறது அவனுடைய எண்ணங்களாக தான். ஒன்று அடுத்தவர்கள் இப்படி நினைப்பாங்களோ, இப்படி நினைக்கிறாங்களோ, அப்படி நினைப்பாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காத நாங்கள் நினச்சி நொந்து போகிறது. ரெண்டாவது, இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறது, கற்பனை பண்ணி 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 நாங்கள் அந்த விடயத்தால் நாங்கள் நொந்து போகிறது. இன்னும் ஒன்று, நாங்கள் அதை செய்யும்போது அது நாங்கள் செய்கிற ஒரு பெரிய பாவம் உள்ளத்துக்கு இருக்கத்தை நெருக்கடியை தான் தரும். அப்போ எனவே அதெல்லாம் நீஸ்முன், அது பாவம். இப்போ அதிகமான எண்ணங்கள், இப்போ எல்லா விஷயத்துலையும் இப்போ நீங்கள் நல்லெண்ணம் வச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவர் பாவம் தான் செய்கிறாருன்னா கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இவர் இப்படி செய்ய இல்லை, இதுக்கு தான் வந்திருப்பார், அல்லது இதுக்கு தான் இப்படி தான் செஞ்சிருப்பார், அல்லது இது தவறாக நடந்திருக்கும் அப்படின்னு நல்லெண்ணம் வச்சு பாருங்கள். அதிகமாக இன்றைக்கி சத்தியம் பண்ணி உறுதிப்படுத்தி ஒரு ஆள் சொன்னாலும் நம்புறதுக்கு மனசு வரமாட்டேங்க. ஏன்னா குறைகள் தேடுறதுல அது சுவை கண்டுபிடிச்சு. இது ரொம்ப கஷ்டம். இது நல்லெண்ணம்ங்கிறது அது மோமீன்களுக்கு மட்டும்தான் முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டம். அது உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். எங்களோட உள்ளத்துக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும். இதில் யாரை பற்றியும் எந்த கெட்டெண்ணமும் வரக்கூடாது. அப்படி வாரது ஒரு நல்லெண்ணத்தோடு எல்லாரை பற்றியும் உள்ள நல்லெண்ணத்தோடு வாழ்கிறவர் ஒரு காலம் அல்லாஹ் அவர் வீணாக்க மாட்டார். ஒரு சஹாபி சொர்க்கவாதின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு சஹாபி அவர் வீட்டுக்கு போய் தங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் கடைசியில் சொல்கிறாரு, நான் என்ன உங்கள்கிட்ட பெருசாக எந்த அமலையும் பார்க்கல, எதை நீங்கள் செய்கிறீங்கன்னொடனே நான் யாரை பற்றியும் தப்பெண்ண வைக்கிறது இல்லை, நல்லெண்ணம் வைக்கிறது வரக்கூடிய செய்தி பலவீனமானது இல்லைங்களா, ஆதாரபூர்வமானது கிடையாது. ஆனால் அதிகமாக எல்லோரும் இந்த செய்தியை சொல்லுவாங்க, பயங்களில் அதில் இதெல்லாம் சொல்லுவாங்க, இது ஆதாரபூர்வமானது கிடையாது. ஆனால் அந்த செய்தி இல்லை சொல்ல வர மெசேஜ் இருக்கு தானே, இதை அறிவிப்பாளர் சேர்ந்த செய்திகள் பலவீனமானதாக இருந்தாலும் அந்த மெசேஜ் ஒரு நல்ல ஒரு செய்தி தான். அந்த ஹதீஸை வச்சு சொல்ல இல்லை, அந்த 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 செய்தியை வச்சு சொல்ல இல்லை. பொதுவாக நல்லெண்ணம்ங்கிறது அல்லாஹ் சொல்ல தானே, நல்லெண்ணம் வைக்கிறது என்பது நல்ல முஃமின்களுடைய பண்பு. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய குறையை பார்க்க 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 தன்னுடைய குறை இவ்வளோ இருக்குதுன்னு உணர 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 அடுத்தவங்களோட குறை அவனுக்கு குறையாக விளங்காது. ஏன்னா அடுத்தவங்களை திருத்துறதுன்னா திருத்துறதுக்கு ஒரு மெத்தடி, திருத்துற நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் திருத்துறது, நானும் திருந்தி அடுத்தவங்களை திருத்தணும். மற்றவங்களையே திருத்துறது தான் குறிக்கோள். ஆனால் அவற்றை 1000 குறைகளிக்கும். அப்படி செய்யக்கூடாது. நாளைக்கு அது பெரிய ஒரு குற்றவாளியாக அல்லாஹ் இடத்துல எழுப்பப்படுவார். தன்னை மறந்து பிறரை திருத்துறது அப்படி இருக்கக்கூடாது. இப்போ காண்றதெல்லாம் தப்பாக நினைக்கிறது, இது ஒரு வகையான மனநோய். இது பெரிய ஒரு சிகிச்சை அளிக்கப்படும். இது காண்றதெல்லாம் தப்பாக நினைக்கிறது, யார் என்ன செஞ்சாலும் தப்பாக பார்க்குறது, அப்படி இருக்கிறேன்னா அது நீங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறதோட அது அந்த விடயத்துலேருந்து நீங்கள் விடுபடையில்னு சொன்னால் அது உங்களோட உள்ளத்தை பாதிக்கும். அமல்களில் உங்களுக்கு ஈடுபட விடாது. சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு மனிதர் அழுத மனிதர் சும்மா மோசடிக்காக இவர் அழுகிறார் நான் நினச்சேன், அதனால் நான் பல வருடங்கள் கியாமுல்லை தொழுகையிலேருந்து தடுக்கப்பட்டேன், என்ன எழும்ப முடியாமல் போச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அடுத்தவங்க மீது வைக்கிற கெட்டெண்ணம் எங்களோட அமல்களை செய்ய விடாமல் தடுத்துடும். எங்களோட அமல்களை செய்ய விடாமல் தடுத்துட்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் விட்டு உங்களை தூரமாக்கிடும். சாதாரண விஷயம் இல்லை கெட்டெண்ணம். எனவே நல்லெண்ணத்தோடு வாழணும். என்ன விஷயமாக இருந்தாலும் நல்லெண்ணத்தோடு வாழணும். சும்மா என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்க நாங்கள் எங்களோட உள்ளத்தை இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு போவோம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் பாவியாகும். அடுத்தது நாங்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகும். இந்த 3 பெரிய பாதிப்புகள் அது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன பஅதல் இஸ்முன். ஏன்னா நீங்கள் வீணாக நினைக்கிறது தானே. ஒரு விஷயம் இருக்குது அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறது. இன்னும் ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிந்தனை, அதாவது உங்களோட சம்மந்தப்பட்டது அல்லது நீங்கள் ஒரு பாவத்தோடு சம்மந்தப்பட்ட எண்ணம் வரும். உடனே அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நீங்கள் தௌபா செஞ்சிட்டீங்க அல்லது திசை திருப்பிட்டீங்கன்னா இது பாவம் இல்லை விளைஞ்சா, இது பாவம் இல்லை. இப்போ நம்மளோட சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆளுடைய விஷயத்தில் அவர் இப்படி தான் செஞ்சிருப்பார், அவர் இப்படி தான் நினைப்பார் அப்படி நினைக்கிறது நீங்கள் சொல்லாட்டியும் அது பாவம். இப்போ நம்மளோட அளவில் வாரது இருக்குதே, ஏதாவது நம்ம தவறான யோசனைகள் அல்லது பாவமான சிந்தனைகள் நமக்கு வந்தால் அதை உடனே நாங்கள் தௌபா செஞ்சிட்டோம்னா அதை உடனே மன்னிச்சிருவான். உடனே நாங்கள் அதை புரிந்து கொண்டு மாற்றிடணும். இப்போ இன்னொரு ஆளை பற்றி நினைக்கிறது எல்லாமே அது பாவமாகவே இருக்கும். நான் அவங்கள பற்றி இப்படி தப்பாக நினச்சிட்டேன் சொல்கிறதுமா இல்லையா?
அதாவது ஒரு விஷயம் நமக்கு கேள்விப்பட்டதுன்னா நம்ம முன்னாலே பார்த்தோம், நல்லா தீர விசாரித்து கொள்ளணும். போயிட்டு உங்களை பற்றி குறித்த நபர்கிட்டே போங்க. நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லி 5ஆவதாக அவர்கிட்ட போகக்கூடாது. எல்லாத்தையும் இது கேட்குறது, அவர் அப்படியா, நான் கேள்விப்பட்டேன், நீங்களும் அப்படியே கேள்விப்பட்டீங்க. அவரும் சேர்ந்தோடனே 2 பொய்யும் அப்படியே என்ன செய்யும், கொஞ்சம் உண்மையாக பார்க்கும். உண்மையாக பார்க்கும்டா அவங்களோட பார்வையில் உண்மையாகாது. 3ஆவதுகிட்ட போய் கேட்கும்போது நானும் கேள்விப்பட்டேன், அப்படி தான் கேள்விப்பட்டேன்னு தான் கடைசியில் உண்மையாக வரும். கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்டால் அதுக்கு இவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ எனவே நீங்கள் யாருடைய குறை காதுக்கு வந்தாலும் அதை கணக்கெடுக்கக்கூடாது. ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அடுத்தவங்களோட குறையை பார்த்து மார்க்ஸ் போடுறதுக்காக உலகத்துக்கு அனுப்பப்பட இல்லை. யாருமே, எந்த அறிஞருமே, நல்ல முறையில் வாழ்ந்து வழிகாட்டிய அறிஞர்கள் யாருமே அடுத்தவர்களோட குறையை பார்த்து வாழ்ந்தது இல்லை. மோமீன்கள், நல்ல மனிதர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இறை உணர்வு உள்ளவர்கள் எப்பொழுதுமே இந்த குணத்தில் இருக்க மாட்டாங்க. தீ எண்ணத்தோட, கெட்ட எண்ணத்தோட. சிலவங்க பழகுவாங்க, ஆனால் உள்ளத்தில் உண்டு, வெளியே உண்டு. பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஆனால் வெளியே போனால் அவர் தான் பெரிய எதிரியாக இருப்பார். சலபுசாலிங்க சொல்லுவாங்க என்னென்னா, கடைசி காலம், பிற்பட்ட காலங்களில் வெளிப்படையான நண்பர்களாகவும் மறைமுகமான எதிரிகளாகவும் உங்கள் நண்பர்கள் இருப்பார்கள். அதிகமானவங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உங்களோட பழகும் பொழுது அவரை விட்டால் நீங்கள் ஆளே இல்லைன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு பின்னுக்கு வந்துட்டால் உங்களை பற்றி தப்பாக பேசல, அவர் தான் ஃபெஸ்ட் ஆகிருப்பார். அது நமக்கே தெரியாது. அது எப்போ விளங்குமெண்டா, சில பொழுது அல்லாஹ் காட்டி தருவான், அப்படி இல்லைன்னா கியாமத்தினால விளங்கும். அதே மாதிரி துல் வஜ்ஹைன், 2 முகம், இங்கால ஒரு மாதிரி அங்கால ஒரு மாதிரி, அல்லது இந்த இவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது, விளைஞ்சா. அப்போ அந்த மாதிரி 2 முகம். இவங்களோட போனால் நான் அவங்களோட தான் அப்படித்தான் பேசுவேன், இங்கால வந்தால் இவரோட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்க்கத்தில் கூடாது. அப்போ எனவே ஒரு மனிதன் இந்த தீ எண்ணங்களில் இருந்து தன்னுடைய நஃப்ஸை, ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ஆன்மாவுடைய மிகப்பெரிய நோய். மரத் மின் அம்ராதில் குலூப், மிகப்பெரிய ஒரு நோய் கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம் தான் எல்லா பாவங்களினுடைய அடிப்படை. அடுத்தவங்களை பொறாமப்படுறது, அடுத்தவங்களை பற்றி துருவி ஆராயிறது, புறம் பேசுறது, அடுத்தவங்களை இழிவாக கருதுறது, எல்லாம் இந்த கெட்ட எண்ணம் தான். இந்த கெட்ட எண்ணம் உருவாச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து எல்லா பாவங்களும் பிறக்கும். அப்போ இது வந்து எடுக்கவே கூடாது. யாரை பற்றியும் எவரை பற்றியும் சிலருக்கு அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்ல ஆர்வம். யாரை பற்றியாவது பேசினால் அல்லது யாரை பற்றியாவது கதைக்கிறதா இருந்தால் உட்காந்து அப்படி பேசிடுவோம் மணிக்கணக்கில். அதெல்லாம் மிக மிக பயங்கரமான குற்றங்கள், சர்வசாதாரணமாயிடுச்சு. அப்போ இந்த எண்ணங்கள் இருக்குது, இன்ன பாலல்லி இஸ்முன், பாவம். அதை விட்டுறணும். இந்த எண்ணம் பாவம், அது எங்கிட்ட இருக்கவே கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் துருவி ஆராய வேண்டாம். எண்ணமே தவறு. எண்ணம், சும்மா எண்ணம் கொள்வது, யோகிக்கிறது, அதுவே தவறுண்டா நீங்கள் எப்படி துருவி ஆராயலாம்? சாதாரண நீங்கள் ஒரு பேரை, இப்போ 2 பேர் பேசியிருப்பாங்க, ஒரு பேர் அடிபடும். 3ஆவது ஒரு ஆள் போவார், அந்த பேர் அடிபட்டு நான் சொல்லுங்கள், அவர் என்ன விஷயம், அவங்களோட என்னைக்கு சொல்லுங்கள், அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா அடுத்த ஒரு இமாவை பற்றி பேசினா, ஒரு பயானை பேசினா கேட்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஒரு ஆளோட பேரை சொன்ன உடனே உட்காந்துருவாங்க. ஏன்னா அதை பற்றி கேட்குறதுல ஆர்வம், ஆனால் அது ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களோட மறுமை வாழ்க்கை நாசமாக்கிடும். துருவி ஆராயிறது, அவங்களோட வீட்டில் என்ன நடக்குது, இவங்களோட வீட்டில் என்ன நடக்குது. இப்போ நிறைய அந்த மெசேஜ்கள், செய்திகள், இதெல்லாம் குப்பைகள், கூலங்கள். அது உள்ளத்தில் போட்டு நிறைக்காதீங்க. நல்ல உள்ளங்களில் நல்லதை கொண்டு போடும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் நல்ல சிந்தனை வரும், நல்ல செயல்பாடுகள் வரும், நல்ல விஷயங்களை பார்க்குறதுக்கு, நல்ல விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு. எப்போ நம்ம மோசமானதை போட்டுட்டு அதில் வெளியே வாரது நல்லதை எப்படி எதிர்பார்க்கலாம்? மோசமானதை உள்ளுக்க போட்டுட்டு நல்லதை எப்படி எதிர்பார்க்கலாம்? எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல செயல்பாடுகள் வரும். தீயெண்ணம், அதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தண்ட நிலை எப்படி இருக்கோ அப்படி தான் உலகத்தை பார்ப்பான். அவளுக்கு தன்னுடைய நிலை எப்படி இருக்குதோ அப்படி தான் உலகத்தை பார்ப்பான். தான் நல்லவனாக இருந்தால் அடுத்த எல்லாரும் நல்லது, இவர் நல்லவர் தான் போவார். இப்போ சின்ன பிள்ளைய பார்த்து என்ன நினைப்பாருண்டா, இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறான், என்னை விட இவன் குறைய பாவம் செஞ்சிருப்பான், அதனால இவர் நல்ல சிறந்தவன் நல்ல இடத்துல அப்படின்னு நினைப்பார். ஒரு பெரிய ஆளை கண்டா எப்படி நினைப்பார் என்றால், இவர் என்னோட பெரிய ஆள், என்னோட எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பார், அதனால இவர் எல்லா இடத்துல சிறந்தவராக இருப்பார். இப்படி தான் நல்லவங்க நினைப்பாங்க. அலேஜான அப்போ இந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் தான் நல்ல செயல்களாக வரும். அப்போ உள்ளம் நல்லா ஆகணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கெட்ட எண்ணங்கள், தீ எண்ணங்களை விடுங்க. வலா தஜஸ்ஸஸு, துருவி ஆராயாதீங்க.
உங்களை பற்றியே ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, இதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. அல்லா இடத்துல பொறுப்புசாலின்னு உங்களோட வேலையை பாருங்கள். ஏன்னா மனிதர்களுடைய திருப்பொருத்தம் என்பது ரிதன்னாஸ் காயத்துன் லா துத்ரக். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ரிதன்னாஸ் காயத்துன் லா துத்ரக். மக்களோட பொருத்தம் என்பது அடைய முடியாத இலக்கு, அடைய முடியாத இலக்கு. அறிஞர்கள்னு சொல்லுவாங்க, மக்களை நீங்கள் எவ்வளோதான் செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த இயலாது. மக்கள் இன்றைக்கு நல்லது பேசுவாங்க, நாளைக்கு மோசமாக பேசுவாங்க, வலைசார். ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் யாரோட எவ்வளோ நெருங்கி பழகினாலும் ஏதாவது கோபம் வந்து பிரிஞ்சிட்டால் உங்களோட நலவை சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர நலவை சொல்ல மாட்டாங்க. 100 நலவை உங்கள்கிட்ட பார்த்துருப்பாங்க, ஒரே ஒரு குறையை பார்ப்பாங்க, அதைத்தான் பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லை. நீங்கள் 100 தப்பு செஞ்சீங்க, 101 நன்மை செஞ்சீங்கன்னா சொர்க்கவாதி நீங்கள். வலைசா நிறுத்துதான் நல்லா பார்ப்பான். நன்மை தட்டு கீழே போச்சுன்னா நீங்கள் சொர்க்கவாதி. 1000 பாவம், 1001 நன்மை, நீங்கள் சொர்க்கவாதி. இல்லைங்களா? ஹைர். அது மாதிரி நீங்கள் ஒரு 1000 பாவம் செஞ்சுட்டு 1001வது முறை நீங்கள் அல்லா இடத்துல கையேந்தினால் அல்ல 1000 அழிச்சிடுவான். மனிதர்கள் எப்படி? நீங்கள் 1000 நன்மை செஞ்சு 1001 நீங்கள் செய்யலன்னு வைங்களேன், 1001வது பாரு நான் கேட்டு தரையில் எப்போ தான் எனக்கு நல்லது செஞ்சுக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மனிதனுடைய இயல்பு, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. அப்போ மனிதர்கள் என்ன செய்யலாது? திருப்திப்படுத்த இயலாது. அப்போ மனிதர்கள் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்ட செஞ்சாலும் பேசுவாங்க. அதனால் அதில் நம்மளோட காலத்து நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் எங்களை பற்றி பேசுகிறதையே நான் கணக்கெடுக்கக்கூடாதுன்னா அடுத்தவங்களை பற்றி நாங்கள் ஏன் ஆய்வு செய்யணும்? அவ யார், எப்படி, ஏதாவது ஒரு காரணம் இருக்குது விசாரிக்கிறீங்க வேறு விஷயம். இப்போ கல்யாணம் முடிக்கிறதுக்கோ அல்லது உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ தங்கச்சிக்கோ தாத்தாக்கோ யாருக்கோ ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் விசாரித்து பார்க்குறீங்க, நல்ல நம்பிக்கையானவங்கள்ட்ட பற்றி விசாரிக்கிறீங்க, அது தப்பில்லை. அது நோக்கம் இருக்குது, நல்ல நோக்கம். வேறு அதாவது நல்ல மறுமையினுடைய நோக்கம் கருதி ஏதாவது ஒரு மஸ்லஹத்துக்கு, அது உங்களோட வச்சுக்கொள்றதுக்காக, உங்களோட தேவைக்காக, நல்ல நோக்கத்துக்காக, அது பிரச்சனை இல்லை. இது சும்மா பக்கத்து வீட்டில் என்ன, அவங்க ஏன் அங்கே போனாங்க, ஏன் அவங்க கொழும்பு போனாங்க, ஏன் கண்டிக்கு போனாங்க, எனதுக்கு அந்த புல் அங்கே போச்சுது, ஏன் இந்த புல் அங்கே வந்தது, இதெல்லாம் நமக்கு அதுக்கு அதை பற்றி அது மாதிரி பாடசாலை என்ன நடக்குது, அந்த அவர் டீச்சர்ஸ் மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி ஒன்றொன்னா நினைக்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து கூடாது. வல தஜஸ்ஸு, இதில் எந்த லாபமும் கிடையாது. சும்மா மக்கள்கிட்ட கதைகளை கேட்டு கேட்டு அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது கேட்டு 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 நிறைய வந்து மோசமான தகவல்கள் நிறைய தெரிஞ்சிருக்குதுன்னு சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? சிலர் அது பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், நான் அவரை பற்றி தெரியும், எனக்கு இவரை பற்றி தெரியும், அவர் அல்லாஹ் பற்றி தெரியாது, ரசூலை பற்றி தெரியாது. அப்போ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லா குப்பை கூலங்களையும் உன்னோட கல்புகளை போட்டு வச்சிருக்கிறாய், எதை வைக்கணுமோ அதை நீ வைக்க இல்லை. அது பெருமை இல்லை, அது மிகப்பெரிய பெண். மெசேஜில் வாரது, அது மாதிரி இந்த ஃபோனில் பார்க்குறது, அது மாதிரி வந்து தேவையில்லாமல் சும்மா பார்த்துட்டு போகிறது, சம்மதமே இல்லாமல். அது துனியாவுக்கும் பிரயோசனம் இல்லை, ஆகிராவுக்கும் பிரயோசனம். அது ஒரு பெரிய இதா உங்களுக்கு தெரியுமா? இங்கே அதெல்லாம் என்னத்துக்கு எங்களுக்கு? அது நடக்கிற மாதிரி நடக்கட்டும். வளைச்சு அந்தந்த துறையில் உள்ளவங்க, அது சம்மந்தப்பட்டவங்க அதை பார்த்துக்குவாங்க, நமக்கு அது தேவையில்லை. அது நம்மளோட டைமை வேஸ்ட் ஆக்கி அடுத்தவங்களோட டைமை வேஸ்ட் ஆக்குறது. உங்களுக்கு தெரியுமா அதில் எப்படி இந்த மாதிரி வந்தது, அதனால சொல்லுங்களேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களே இன்ட்ரெஸ்ட் ஆக்கி விடுறது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு நேரம் இருக்குதா, குர்ஆனை ஓதுங்க, நேரம் இருக்கா ஹதீஸை படிங்க. ஏதாவது அவசியமாக தேவையா நாட்டோட விஷயங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அதை தெரிஞ்சு கொடுங்க, அவ்வளோதான். மேலதிகமாக அந்த தேடுறது, ஆய்வு செய்கிறது, சிலவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மா டைம் வேஸ்ட். அப்போ வலா தஜஸ்ஸு, நீங்கள் யாரும் தப்பாக பேசினாலும் நீங்கள் அதை கணக்கெடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் யாருடைய குறைகளையும் தேடி 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 துருவி துருவி ஆராய்ங்க. தேடி துருவி ஆராய்ஞ்சிங்கன்னா என்ன நடக்கும்? இவ தேடி துருவி ஆராய்ஞ்சிட்டு அப்படி கையில் கொஞ்சம் செய்திகள் இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு யார்கிட்டையாவது இதை சொல்லணும், அல்லது இதை எப்படியாவது இதை வெளிப்படுத்தணும், எனக்கு இது தெரியும்னு சொல்லணும், அல்லது கொஞ்சம் கோபமாக இருக்கிற ஆளை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணும். இப்போ நீங்கள் கையில் எடுக்கிறத கீபா, புறம் பேச ஆரம்பிப்பீங்க. அல்லாஹ் சொல்ல என்ன? வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேணாம். இப்போ தஜஸ்ஸுக்கு பிறகு வாரது என்னென்றால் கீபா. கீபத்னா என்ன? புறம் பேசுகிறது. கீபத் பயங்கரமான குற்றம். புறம் பேசுறது என்பது மிக பயங்கரமான குற்றம். கீபத், புறம் பேசுறது, அந்நமீமா, கோல் சொல்றது பயங்கரமான குற்றம். ஒரு மனிதனை அவனுடைய நன்மைகள் எல்லாத்தையுமே அழிச்சு போடும். ஒரு மனிதனுடைய நன்மைகளை அழிச்சு போடுறது இந்த கீபத். யாரை பற்றி நம்ம புறம் பேசுகிறோமோ அவருக்கு நன்மை நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டிருக்கிறோம், அவருக்கு நன்மை நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டிருக்கிறோம். அப்போ கீபத் என்பது ஒரு தனியான ஒரு பெரிய தலைப்பு. யார் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறானோ, அடுத்த மனிதனுடைய குறைகளை
அம்பலப்படுத்துகிறானோ ஆராய்ச்சி செய்கிறானோ அவன் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அவர் வீட்டு நடுவில் இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் அவர் கடத்த சொன்னாங்க, யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யுமின் பிகல்பி. நாவின் அளவில் ஈமான் கொண்டு உள்ளத்தின் அளவில் ஈமான் கொள்ளாதவர்களே அப்படின்னு சொன்னாங்க, முனாஃபிக்குகளே. யார்? அவங்கள பார்த்து சொன்னாங்க, புறம் பேசுகிறவங்க, அடுத்தவரோட குறைய தேடுறவங்க மூமின்களாக இருக்க மாட்டாங்க, நயவஞ்சகர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க முனாஃபிக்கள். பாவிகளை விட முனாஃபிக்கள் பயங்கரமானவர்கள். அப்போ எனவே இந்த கீபத் என்பது புறம் பேசுறது. புறம் பேசுறதுனா என்ன? திக்ருக்கு அஹாக பிமா யக்ரஹ். ஒரு மனிதர் விரும்பாத பேசுறது, முன்னுக்கு பேசுனாலும் சரி பின்னுக்கு பேசுனாலும் சரி. ஒரு மனுஷன் வெறுக்கிறத பேசுறது. ஒரு விஷயம் நீங்கள் கேட்கணுமா இருந்தால் அது அவரோட மனசு காயப்படுத்தணும்னா 4 பேருக்கு முன்னுக்கு கேட்கக்கூடாது. தனியாக கூட்டி போய்த்து இப்படி நான் தெரிஞ்சு கொண்டேன், இப்படி ஒரு விஷயம் வந்தது, அதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லெண்ணெய் வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு அப்படி மனசு கூட இல்லை, உங்களுக்கு உறுத்துது, சொல்லித்தான் ஆணும் கேட்டு தான் ஆணும்டால் போய்ட்டு நீங்கள் கேளுங்க, தனியாக கேளுங்க. அப்படி அவங்க ஏதாவது மனசு நோகிற மாதிரி தான் மன்னிப்பு கேட்டு வந்துடுங்க. பகிரங்கமாக சொல்லும் பொழுது பல பேர் அதை பார்த்து சிரித்து அவங்க மேலே தப்பெண்ணம் கொண்டுட்டாங்க என்றால் கடைசியில் அந்த பாவத்தையெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டி வரும். அப்போ ஒரு மனிதர் வெறுக்கிறது, கீபத்னா திக்ருக்கு அஹாக பிமா யக்ரஹ். ஒரு மனிதர் வெறுக்கிறத நாங்கள் பேசுறது, உள்ளத்தை உடைக்கிறது, காயப்படுத்துறது. அதே மாதிரி இல்லாத பேசுறது கதுஃப், படுது, இட்டு கட்டுறது. அது அது ஹத்து, நிறைவேற்றப்பட வேண்டிய குற்றம். இஸ்லாமிய அந்த ஷரியா வரைமுறைக்கு உட்பட்டு ஹிலாஃபத் ஆட்சி அதிகாரம் முஸ்லீம்கள கையில் இருந்தால் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். ஒரு பெண் மீது குறிப்பாக அந்த கதுஃபாரது எதுனா, அந்த ஒரு பத்தினி பெண் மீது அவதூறு சொன்னால் ஹத்து நிறைவேற்றப்படும். கதுஃபுல் முஹ்சனாத். அப்போ இட்டுக்கட்டுறது என்பது கூடாது. யாருடைய விஷயத்திலையும் இட்டுக்கட்டுறது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா மிக வன்மையாக கண்டிச்சு. ஆயிஷா நாயுடைய விஷயத்தில் அல்லாஹ் கடுமையாக கண்டிச்சு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அப்போ எனவே இட்டுக்கட்டுறது, இல்லாத சொல்ல சர்வ சாதாரணம், இல்லாத விஷயங்களை சொல்றது. நாம் இல்லாத சொல்லிட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த குறித்த நபர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நீங்கள் எவ்வளவு தௌபா செஞ்சாலும் சரி, அல்லது மன்றாடி கெஞ்சி கதறி எல்லா இடத்துல எவ்வளோ கேட்டாலும், நீங்கள் யாரை பற்றி புறம் பேசுனீங்களோ அவதூறு சொன்னீங்களோ அவங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்போ நாங்கள் தவறு செஞ்சு போட்டு, யா அல்லாஹ் நான் அப்படி தவறு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் அப்படி ஒரு குற்றம் குறை செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ்ன்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா ஹுக்கூக்குல்லாட விஷயம் இருக்குது, அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய தொழுகை விட்டுட்டேன், அது மாதிரி நோன்பு பிடிக்க விட்டுட்டேன்டா தவறு, பாவம், அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாதுடைய விஷயம் இதுதான். அடியார்களுக்கு செய்ய வேண்டியது, இன்னொரு ஆளுக்கு அநியாயம் செய்கிறது, இன்னொரு ஆள்கிட்ட பணத்தை சூறையாடுறது, அடுத்தது இந்த பொருளாதார விஷயத்தில் கை வைக்கிறது, அடுத்தவங்களோட மானத்தில் கை வைக்கிறது. அல்லாஹ் அதை ரெண்டுக்கும் சொல்கிறான். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்வர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வயலுள்ளிக்குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசுகிறவங்க அடுத்தவங்களுடைய பொருளாதாரம், அடுத்தவங்களுடைய மானம் ரெண்டுலேயும் கை வச்சா அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வது நாசம் உண்டாகட்டும், அழிவு தான் உண்டாகும். அடுத்தவங்களோட மானத்தில் கை வச்சால், அடுத்தவர்களுடைய மானத்தில் கை வச்சா, அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தில் கை வச்சால். இப்போ நானா தம்பி, நான் 3 நானாமார் சேர்ந்து தம்பியை ஏமாற்றிடுவாங்க. வாப்பா மௌத்தா போன பிறகு நான் அவர் சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பங்கு வச்சு எடுத்துருவோண்டா. இதுவும் அப்படி தான். சொந்த நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி. அல்லாஹ் தஆலா ஷிர்க் இல்லாமல் 3 பாவங்கள், ஷிர்க்கு தவிர்ந்து 3 பாவங்களுக்கு நிரந்தர நரகம்னு குர்ஆனில் சொல்கிறான். ஷிர்க்கை தவிர்த்து 3 பாவங்கள் நிரந்தர நரகம்னு சொல்கிறான். அது எச்சரிக்கைக்காக அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று வட்டி, வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். நேற்று ஓதணும். வமன் ஆத அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பது ஷைத்தான் மினல் மஸ். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்லுவான், வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ரெண்டாவது, வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா. யார் ஒரு மூமினை கொலை செய்கிறானோ அவர் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார். அந்த ஹாலித் நிரந்தர நரகம்ங்கிறத பாருங்கள். ஒமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், வட்டி எடுக்கிறது. ரெண்டாவது, ஒமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார். மூன்றாவது, அனந்தர சொத்து பங்கீடு.
அல்லாஹ் தஆலா நான் சொன்ன 3 பாவங்கள் அது குர்ஆனில் அல்லாஹ் நிரந்தர நரகம்னு சொல்கிறான். அதில் ஒன்று அது எச்சரிக்கையாக சொல்லப்படுறது. அல்லாஹ் நாடெல்லாம் மன்னிப்பான், ஆனால் எச்சரிக்கை அவ்வளோ பயங்கரமான குற்றம். ஒன்று வட்டி, அடுத்தது ஒரு மூமினான மனிதரை கொலை செய்கிறது, மூன்றாவது இந்த அனந்தர சொத்து பங்கீட்டில் அநியாயம் செய்கிறது. வமை யஅஸில்லா வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதா யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. ரைட். அப்போ இந்த 3 குற்றங்கள் அதில் ஒன்று என்ன? இந்த 3 குற்றங்களில் ஒன்று இந்த அனந்தர சொத்து பங்குகளில் மோசடி செய்கிறது. இப்போ நீ சர்வசாதாரணமாக அது நடக்குது. அதாவது வாப்பா மரணித்தால் யாரையாவது ஒரு ஆளை கூட்டி வர்றது, அது யாருக்கு அதிகாரம் இருக்குதோ, நானாவோ மூத்தவரோ ரெண்டாவது அவரோ நினச்சதை எடுத்துக்கொள்வது, அடுத்தது சும்மா தங்கச்சிக்கு தாத்தாக்கு சின்ன தம்பிக்கு அப்படி நினச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் மிக பயங்கரமான குற்றங்கள். அப்போ எனவே எந்த ஒரு விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், அதே மாதிரி மானத்திர விஷயத்தில் நாம் யாருக்கும் அநியாயம் செஞ்சு விடக்கூடாது. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு அயது. ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் மீது இதெல்லாம் ஹராம். அவனுடைய இரத்தம் ஹராம், அவனுடைய மானம் ஹராம். ஹராமுன் தமுஹு வ மாலுஹு அயது. அவனுடைய மானம் ஹராம், அவனுடைய இரத்தம் ஹராம். அப்போ இதெல்லாம் கவனத்தில் நாங்கள் எடுக்கணும். ஹராம் தமுஹு வ மால், அவனுடைய பொருளாதாரம், அயது அவனுடைய மானம், அவனுடைய உதிரம், இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டீங்க. கை வச்சிடக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட எல்லைக்குள்ளே போகப்படாது, ஹராம் அது. அடுத்தவங்களுக்கு பேசுகிறது, புறம் பேசுகிறது, அவதூறு சொல்கிறது, இட்டு கட்டுறது, அவரை பற்றி பல பேர்கிட்ட பரப்பி திரிகிறது, அவரை இழிவாக பேசுகிறது, அவரை குத்தி காட்டுறது, பட்ட பேர் சொல்கிறது, உள்ளம் நோகிற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது, வீணாக சண்டை சச்சரவுக்குள்ளே போகிறது, வீணான தர்க்கம் குதர்க்கம் புரிகிறது, எல்லாமே இதெல்லாம் நாங்கள் விட்டுறணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நீங்கள் புறம் பேச வேண்டாம். அப்போ அல்லாஹ் அதுக்கு உதாரணத்தை சொல்கிறான். ஏன்னா ஒரு மரணித்த மனிதர் இருக்கும்போது அவரோட மாமிசத்தை சாப்பிட்றது நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்போ நீங்கள் உயிரோடு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு குற்றம். எனவே வத்தகுல்லா, நீங்கள் இறை உணர்வோடு வாழுங்க, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோடு வாழுங்க. அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கையில் எடுத்து நடங்க, விட்டதை அல்லாஹ் தவிர்த்து நடக்கும்படி சொன்னதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க, தௌபா செஞ்சு கொள்ளுங்க. இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் அல்லாஹு தாலா இருக்கிறான். எனவே இந்த 2 வசனங்கள் எப்பயுமே நாங்கள் இந்த 2 வசனத்தை எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்கிற பொழுது வாழ்க்கையில் எங்கட நஃப்ஸை பாதுகாத்து கொள்ளலாம். மிக முக்கியமான செய்திகள். பரிகாசம் செய்கிறது, ஒருவரை பரிகாசம் செய்கிறது, குத்தி காட்டுறது, பட்ட பேர் சொல்கிறது, அதே மாதிரி கெட்ட எண்ணம் கொள்வது, அதே மாதிரி துருவி ஆராயிறது, புறம் பேசுறது, இதெல்லாம் வந்துட்டால் எல்லா பாவமும் வந்துடும். இந்த செய்தி, இந்த விடயங்கள் வந்துட்டால் எல்லா பாவங்களும், அடுத்த மனிதர்களோட சம்மந்தப்படுற எல்லா பாவங்களும் வந்துடும். புறம் பேசுறது சர்வசாதாரணமாயிரும். இப்போ எங்கட உள்ளத்தில் இருக்கிற நல்லது தான் மக்களுக்கு கொடுக்கணும். எங்கட உள்ளத்தில் இருக்கிற மோசமானதை வெளிப்படுத்தக்கூடாது. ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அவரோட செயல்பாடுகள் வெளியாகும். நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் விளக்கம் என்னண்டா, இப்போ நம்ம நம்மளோட உள்ளம் துப்புரவாய்ந்து அடுத்தவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு நல்லா தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்கிற பாவத்தை நல்லதாக பார்க்கறது இல்லை. அது பாவம்னு வெளிப்படையாக தெரியாட்டி நம்ம என்ன செய்வோம், வெளிப்படையாக கண்கூட இது உண்மைதான் அப்படி இருந்தால் கூட நல்லது நினைக்க தான் இஸ்லாம் சொல்லுது, நல்லதா. ஆனால் இப்போ நாங்கள் இல்லாத நாம் பாவமாக நினைக்கிறோம், இல்லாத தவறாக நினைக்கிறோம். ஒரு ஆள் ராவு 3 மணிக்கு எழுப்பிட்டு வரார், அவர் களவெடுக்கிற கல்லனாக இருந்தால் யாரெல்லாம் அந்த 3 மணிக்கு அங்கலங்களை போவார்களோ அவன்கிட்ட எண்ணம் எப்படின்னு தெரியுமா, இவன் எந்தெந்த வீட்டுக்கு போகிறான்னு தெரியாது, அப்படி தான் யோசிப்பான். இப்போ அதே இது கியாமுலையில் தொலை ஒரு ஆள் வாரார், இன்னொரு ஆள் வாரார், இவரும் தொலை வாரார் எங்களோட அப்படின்னு நினைப்பார். ஏன்னா அவரோட சிந்தனையெல்லாம் நான் தொழுகிறது இபாதத் செய்கிறது அப்படி இருக்கும்போது அவர் அப்படி தான் பார்ப்பார். யாராவது திருடன் இப்போ அது மாதிரி பாருங்கள், 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி நீங்கள் தொழுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு லேசு. ஆனால் இப்போ திருட போகிறவன் 2 மணி 3 மணிக்கு தான் எழுப்பிட்டு போவான். ஆனால் அது அவனுக்கு லேசு, பாவம் செய்கிறது. இவருக்கு நன்மை செய்கிறது லேசு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தண்ட உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறது லேசு. தண்ட உள்ளத்தில் இருக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களையும் நினைக்கிறான்னு பார்க்குறான். பிறகு எங்கட சிந்தனை எப்படி இருக்கும்? ஒரு அண்மையில் செய்தி ஒரு வாசியம், ஒரு மனிதர், ஒரு வசதி இல்லாத ஒருவர், இது அழகான ஒரு உதாரணம். வசதி இல்லாத ஒரு மனிதர் யாசகம் கேட்டு போகிறார். அப்போ உண்மையிலே அவர் யாசகம் கேட்குறதுக்கு பொருத்தமானவர். அப்போ யாசகம் கேட்டு போகிற நேரம் ஒரு பெரிய காரில் ஒரு நல்ல பணக்கார ஒரு ஆள் நல்ல வசதி படைத்த ஒரு தனவந்தர் வந்தார். நப்பாட்டினா
அவருக்கு இந்த சாப்பிட முடியாமல் மிஞ்சி போன சாப்பாடு இது அல்லாஹ் என்ன சொல்லணும், இஸ்லாம் என்ன சொல்லுது, நல்லது கொடுங்கண்டு. வெறும் மிஞ்சி போன சாப்பாடை என்ன செஞ்சார், பிச்சைக்காரன் தானே சொல்லி போட்டு மிஞ்சி போன சாப்பாடை அவர் இதில் நல்ல பேக்கில் ஒன்று போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ இவர் போய்த்து என்ன செஞ்சாரா, அதை கொட்டி விட்டு இதை கொட்டி இவர் பார்த்துக்கிறார் எங்கே போராடிவர் அப்படின்ட்டு இவர் போராட்டத்தை கணிச்சிட்டார். இவர் போய்ட்டு அதை கொண்டு போய்த்து கொட்டி போட்டு நல்ல அழகாக துப்புரவு பண்ணி பழங்கள் வச்சு, இவருக்கு முடியுமான அளவு பழங்களை வச்சு நல்ல உணவு பதார்த்தங்கள் எல்லாம் தேவையான இனிப்பு ஐட்டங்கள் எல்லாம் வச்சு நல்லா வாசனை பூசி ஒரு நல்ல கூடையில் வச்சு வைத்து அவரை தேடி போய்த்து கொடுத்துக்கிறார். அப்போ அந்த பணக்காரர் அந்த வசதியானவர் கேட்டார், நான் உனக்கு மிஞ்சி போன பழைய இது சோறவனை தந்துட்டு போனேன், நீ எனக்கு இப்படி கொண்டு தாரியே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், உங்களோட உள்ளத்தில் எது இருக்குதோ அதை என்னையே தந்தீங்க, என்ன உள்ளத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு தாரேன். அப்போ உங்களோட உள்ளத்தில் எது இருக்குதோ எந்த சிந்தனை இருக்குதோ அதுபடி நீங்கள் செயல்பட்டீங்க, நான் எந்த உள்ளத்தில் இருக்கிறபடி நான் செயல்பட்டேன்னு சொல்லிட்டு போனார். இதுதான் மனிதன். யாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் எப்போ நல்லவர்களாக மாற முடியுமெண்டா அவங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்தினால்தான். நம்ம உலகத்துக்கு ஊருக்கு எப்படியும் காட்டலாம். நான் என்று சொன்னால் ஒரு ஆள் இல்லை, நான் ஒவ்வொருவரும் நீங்களும் தான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆள் இல்லை, 3 பேர். அதில் எந்த நான் உண்மையான நான் தெரியுமா? உதாரணமாக நான் உங்களுக்கு என்ன காட்ட முயற்சிப்பேன், இப்படித்தான் நான். இன்னொன்று நான் எப்படித்தான் காட்டினால் நீங்கள் பார்க்குறோண்டிக்குது அவ்வளோதா. இன்னொன்று இருக்குது, நான் எப்படித்தான் உங்களுக்கு காட்ட நினைச்சாலும் நீங்கள் எப்படித்தான் என்ன பார்க்க நினைச்சாலும் நான் எனக்குள் எப்படி இருக்கிறேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். இப்போ நான் ஒரு ஆள் இப்போ நீங்கள் அவர் அவர் பெரிய அறிவாளி மாதிரி ஒரு ஆளை காட்டணும் வைங்களேன், நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க சும்மா நடிக்கிறார் இவர் ஒன்றும் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் அறிவாளியாக காட்ட நினைக்கிறார், நீங்கள் நடிக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ அவர் காட்டுறது ஒன்று, நீங்கள் பார்க்குறது ஒன்று. இப்போ நான் வெளிப்படுத்துகிற உண்மையான என்னுள்ள இருக்கிறது இதுதான் அல்லாஹ். இப்போ நான் என்ன தான் பேசினாலும் என்ன தான் கழிச்சாலும் என்ன தான் சொன்னாலும் என்னுடைய உள்ளத்தை அறிஞ்சது அல்லாஹ் மட்டும்தான். அப்போ அந்த அல்லாஹ் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், நான் அவனுக்கு எதை வெளிப்படுத்துகிறேன் என்பது தான் நானே தவிர நாங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லா நான் அப்படித்தான் எவ்வளோ காட்டியும் அல்லது அவங்க உங்களை பற்றி எவ்வளோ தான் பேசியும் இதனால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகுது. எங்களுக்குள்ளே இருக்கிற நானை தூய்மைப்படுத்துறது தான் இந்த வசனங்கள் சொல்லித்தர செய்தி. எனவே இந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். எதெல்லாம் படித்தோமோ அதை எங்களோட வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வருவோம். எல்லாம் அல்லாஹு தாலா இல்மை கொண்டு நாடுறது அமலைத்தான். அப்போ எனவே இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் அமல் செஞ்சால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.